கேரளா ஸ்டைல்ல ஒரு கீரை கூட்டு ட்ரை பண்ணிடலாமா? அதுதான் கீரை மிளகு ஊட்டல். இதை ஒரு 4 ஸ்டெப்பா நம்ம பிரிச்சுக்கலாம். இந்த முதல் ஸ்டெப்ல நம்ம இந்த கீரையை ப்ரெஷர் குக் பண்ணிடலாம். இதுக்கு அரைக்கீரையோ சிறுகீரையோ கொஞ்சம் எடுத்துக்கோங்க. ஒரு அரை கப் துவரம் பருப்பு எடுத்துக்கோங்க. கொஞ்சோண்டு பூண்டு, கொஞ்சம் மஞ்சத்தூள், கொஞ்சம் ஜிஞ்சிலி ஆயில், இது எல்லாத்தையும் சேர்த்து ஒரு அரை கப் தண்ணி ஊற்றி ஒரு 3 விசிலுக்கு இது நல்லா ப்ரெஷர் குக் பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இந்த ஸ்டெப் 2ல ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. கொஞ்சம் எண்ணெய் ஊத்துங்க. இந்த எண்ணெய் காஞ்சதுக்கு அப்புறம் கொஞ்சோண்டு உளுத்தம் பருப்பு போடுங்க. கொஞ்சம் வரமிளகா போடுங்க. இதை லைட்டா வதக்குங்க. இது கூட கொஞ்சம் ஜீரகம், கொஞ்சம் தேங்காய் போட்டு இது நல்லா வதக்கி கொஞ்சோண்டு தண்ணியை ஊற்றி இது ஒரு நல்ல பேஸ்டா அரைச்சு இதை தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. 3வது ஸ்டெப்ல நம்ம வேக வச்சிருந்த பருப்பையும் கீரையும் நல்லா கடைஞ்சு இந்த பேஸ்டோட நல்லா கலக்கிக்கோங்க. உப்பு இங்கே சரி பார்த்துக்கோங்க. பார்த்து இதை தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. கடைசியா இதுக்கு ஒரு தாளிப்பு. இந்த தாளிப்புக்கு கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் எடுத்துக்கோங்க. கொஞ்சம் கடுகு, உளுத்தம் பருப்பு, குண்டு மிளகாய், இது நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறம் சின்ன வெங்காயத்தை லைட்டா போட்டு வதக்கி கொஞ்சோண்டு பெருங்காயத்தூள் மட்டும் போட்டு இந்த கீரையோட சேர்த்து தாளிச்சு இறக்குங்க. அருமையான கீரை மிளகு ஊட்டல் ரெடி. இதோட ரெசிபியை டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன், செக் பண்ணிக்கோங்க.